சென்சார் போர்டே மூடிட்டு பேசாம எல்லாரும் போயிட வேண்டியதுதான். ஆனா இப்போ நம்ம எந்தெந்த ஏரியால நான் ஷோ கேன்சல் பண்ணிருக்காங்க? ஏரியா கேட்காதீங்க, தியேட்டர். தியேட்டர் இல்ல சார், ஏரியா தானே சார். போஸ்டர் அடிச்சு பேனர் அடிச்சு எல்லாத்துக்கும் அமிச்சதுக்கு அப்புறம் ஷோ கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஏரியாலையும். பட் இதில் என்ன பிரச்சனைன்னு தெரியல. டைட்டிலுக்கான விளக்கம் நான் கொடுத்துருக்கேன். பாய்னா வந்து ஸ்லீப்பர் செல் வேர்டையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பல இடத்துல கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து எல்லா தேட்டருக்கும் ஃபோன் போட்டு இந்த படத்தை ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஒட்டுமொத்த லைஃப் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எனக்கு என்ன பேசுறதுன்னு உண்மையாலுமே தெரியல. ஹாய்ண்ணா, வணக்கம். என் பேர் ஆதவா ஈஸ்வரா, இந்த படத்தோட ஹீரோ. ஸோ நீங்கள் தான் படம் பார்த்தீங்க. இப்போ எல்லா பக்கம் தமிழ்நாட்டில் பாதி இடத்துல ஷோ கேன்சல் பண்ணிட்டுருக்காங்க. என்னன்னு எனக்கு புரியல. இவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுத்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கேன். இப்போ ரிலீஸுக்கும் நிறைய செலவு பண்ணி போஸ்டர் அடிச்சு பேனர் அடிச்சு எல்லாத்துக்கும் அமிச்சதுக்கப்புறம் ஷோ கேன்சல் பண்ணிட்டுருக்காங்க ஒரு ஏரியாலையும். நீங்கள் படம் பார்த்தீங்க, நீங்கள் தான் எனக்கு என்ன லைக் சொல்லணும். ஆக்சுவலி நான் யாரையும் தப்பாக காமிக்கல இந்த படத்தில். முஸ்லீமையோ ஹிந்துவோ கிறிஸ்டியனோ யாரை பற்றி தப்பாக காமிக்கல. ஹியூமனிட்டி தான் முக்கியம்னு சொல்லி படம் எடுத்திருக்கு. பட் இதில் என்ன பிரச்சனைன்னு தெரியல. டைட்டிலுக்கான விளக்கம் நான் கொடுத்துருக்கேன். பாய்னா வந்து லைக் முஸ்லீமை குறிக்கிற டைட்டில் கிடையாது. ஒரு நார்மலாக ஒரு பையா பாய்ங்கிறது வந்து ஒரு ஷார்ட்டாக ஒரு வேர்டு, ஒரு கேரக்டர் பேர் தான் பாய். அதுதான் படத்துலையும் காமிச்சிருக்கோம். அதை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஸ்லீப்பர் செல் வேர்டையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பல இடத்துல கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து எல்லா தேட்டருக்கும் ஃபோன் போட்டு இந்த படத்தை ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஒட்டுமொத்த லைஃப் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எனக்கு என்ன பேசுறதுன்னு உண்மையாலுமே தெரியல. நீங்கள் தான் சொல்லணும். சென்சார் வாங்கிட்டோம் சார். அதான் தெரியல சார். அப்புறம் எதுக்கு சென்சாருக்கு என்ன வேல்யூன்னு எனக்கு புரியல ஆக்சுவலி. ஆமாங்கண்ணா, நாளைக்கு ரிலீஸ் கோயம்புத்தூர் ஏரியாவில் கேன்சல் பண்ணிட்டாங்க. கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, திருப்பூர், ஈரோடு எங்கேயுமே ஷோ இல்லை. சென்னையிலயும் தெரியல. தேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே பயப்படுறாங்க. திருநெல்வேலி கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆனா நான் கோயம்புத்தூர்ல ஒரு ரோட் ஷோ பண்ணேன். ட்ரெய்லர் எல்லாம் இது பண்ணேன். அது வைரல் ஆச்சு அங்க உள்ள லோக்கல்ல. அப்ப ஸ்டேஷன்ல இருந்து கமிஷனர் ஆஃபீஸ்ல இருந்து கூப்பிட்டு விசாரிச்சாங்க. அப்ப வீட்டுக்கு வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர்லாம் விசாரிச்சுட்டு போனாங்க. படத்தை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். 2.5 மணி நேரம் விளக்கம் கொடுத்தேன். யாரையும் பாதிக்கிற மாதிரி படம் எடுக்கலன்னு சொன்னேன். படத்தையும் போட்டு காமிக்கிறேன்னு சொன்னேன். நான் பல தடவை நேற்று தான் கியூபுக்கெல்லாம் ஏற்றிட்டு நான் ஃபோன் போட்டேன். படம் பாருங்க, முஸ்லீம் அவங்க தலைவருக்கும் ஃபோன் போட்டு படம் பாருங்கன்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறேன்னா அதுக்குள்ளே இவ்வளோ நடந்திருக்கு. நேற்று ஃபோன் போட்டு கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சைட் பேசியிருக்காங்க. உடனே அவங்க பயந்துட்டு இந்த படத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா போன ஒரு 4 நாள் முன்னாடி ஏதோ ஒரு படம் கிங்டம் படத்துக்கு வந்து ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு தேட்டரை உடைச்சிருக்காங்க கோயம்புத்தூர்ல. ஸோ மறுபடியும் இந்த படத்தை ப்ரொஜெக்ட் பண்ணால் எங்களுக்கு தேட்டரில் லாஸ் ஆகும். ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா யார் செலவு பண்றதுன்னு சொல்லி தேட்டரே கிடைக்கல. நான் ஒரு 100 ஸ்கிரீன்ஸ் பக்கம் தான் பிளான் பண்ணேன். பட் இது வரைக்கும் கிடைக்கல. ஆனால் கேரளால ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபைனல் பண்ணி தேட்டர் லிஸ்டே அமைச்சிட்டாங்க. நாளை அதான் சார் இருக்காரு, அதான் கூப்பிட்டேன் அவர்கிட்ட பேசுறதுக்கு. வணக்கம். இந்த படம் வந்து இப்போ பார்த்த எல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். நம்ம இஸ்லாம் சமுதாயத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட தவறான இல்லைன்னு உங்களுக்கே தெரியும் எல்லாத்துக்கும். இதை ஏன் நிறுத்திருக்காங்க? அவர் புதுசாக ஒரு படம் எடுத்து அவரே ஹீரோவை நடித்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் இவ்வளவு லாஸ் அவருக்கு. இன்றைக்கி வந்து நாளைக்கு படம் ரிலீஸ் பண்ணோம், எவ்வளோ போஸ்ட் அடிச்சிருக்காரு, எவ்வளோ விளம்பரம் பண்ணியிருக்காரு, எல்லாமே அவருக்கு டோட்டலாக லாஸு. அவர் பாவம் கலங்குறாரு. எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு புரியல. ஏன்னா இன்னைக்கு காலையில் தான் எனக்கு இது மாதிரி சொன்னார். சரி நானும் வரேன் அப்படின்னேன். நீங்கள் எல்லாம் பார்த்தீங்களா அந்த மாதிரி எதுனா இல்லையா? நீங்கள் தான் உங்கள் மூலியமாக தான் மக்களுக்கு தெரிவிக்கணும், அரசாங்கத்துக்கு தெரிவிக்கணும். ஏன்னா கிங்டம் பற்றி சொன்னாங்க. கிங்டம் வந்து தமிழரை பற்றி தவறாக சொன்னதுனால அதுக்கு நிறுத்தியிருக்காங்க. இதில் வந்து யாரை பற்றியும் எந்த இடத்துலையும் ஒரு தப்பான வார்த்தை கூட இல்லை. ஏன்னா எல்லார்ட்டையும் கேட்டேன், பத்திரிகையில் எல்லார்ட்டையும் நான் கூப்பிட்டு கேட்டேன். நான் படம் பார்க்கல, கேட்கும்போது எல்லாருமே சொன்னது ஒரு வார்த்தை கூட அந்த மாதிரி இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இஸ்லாமியர் நம்ம சகோதரர்கள் தான். அவங்க வேற்று மதம் வேற்று ஆள் கிடையாது. நம்ம அதை பற்றி எடுக்கவும் போகிறதில்ல, அப்படி எடுக்கவும் இல்லை. அவர் ஒரு இல்ல அதுக்காக அதான் பிரஸுக்கே படம் போட்டிருக்கோம். மொத்தமா பிரஸுக்கு ரீசென்சார் பண்ண முடியுமா? டைட்டில் காம்ப்ரமைஸ் நீங்க பண்ணீங்கன்னா சரி சென்சாரா டைட்டில் காம்ப்ரமைஸ் ஒரு டைட்டில்ல பிரச்சனைன்னு சொன்னாங்க. டைட்டில் சேஞ்ச் பண்ண முடியுமா? காம்ப்ரமைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தானே லாபம், பெனிஃபிட் ஆகும். கரெக்ட் சார், அதுக்கு ரெடியா இருக்கேன். பட் நீங்க டைட்டில்னால உங்க இந்த படத்துல ஏதாவது மைனஸ் இருக்கா சார்? டைட்டில் நீங்க உங்களுக்கு அப்படிதான் தோணும் பாய்னால. பட் ஆனா எண்ட்ல அதுக்கான இது நான் ரிவீல் பண்ணிட்டேன்ல சார். அந்த பாய்ங்கிறது ஒரு கேரக்டர் தானே தவிர தெரியும். கரெக்ட். ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு பாய் தான் போயிட்டு இருக்கு ஒரு கேரக்டர். அது ரொம்ப மிஸ்டேக் சார். நீங்க பாய் பாய்ன்னு சொல்றீங்க. ஒட்டுமொத்த இந்தியாவில இப்ப தமிழ்நாட்டுல வந்து
தமிழ்நாட்டுல எல்லா இஸ்லாமியர்களை வந்து நம்ம எல்லாரும் அண்ணன் தம்பி மாதிரி பாய் பாயின்னு தான் கூப்பிட்டுருக்கோம். சரிங்க. அந்த பாய்ங்கிற வார்த்தையை நம்ம கூப்பிடுற ஒருத்தன் வந்து என்னன்னா நம்ம இஸ்லாமியர்கள் தான் வந்து நம்ம அந்த வார்த்தையை கூப்பிடுறோம். நீங்க கிளைமேக்ஸ்ல வந்து முடியும் போது நீங்க என்ன சொல்றீங்க, பாய் நான் பாயின்னு நீங்க அந்த ஒரு கிளைமேக்ஸ்ல முடிக்கிறீங்க. அது நீங்க டைட்டில்ல பாயின்னு வச்சுக்கீங்க, அந்த வாசகத்துல நீங்க பாயின்னு முடிக்கிறீங்க. அதனாலதான் கேள்விக்குரிய. சரி, கமல் சார் படம்லாம் வச்சு ஏன் அதெல்லாம் தடுக்கல? அதெல்லாம் தடுத்துருக்கணும். ஏன் இந்த சின்ன படம்லாம் ஏன் தடுக்குறீங்க? எவ்வளவு உழைச்சு ஒரு வருஷம் வராதுங்க. அவரை தடுத்தாக்க என்ன வருது? இப்போ கமல் சார் என்னெல்லாம் எடுத்துறாரு, என்னெல்லாம் பண்ணாங்க, அது இதுல ஒரு வார்த்தை கூட சொல்லல, ஒரு கெட்ட எதுவும் கிடையாது. ஏன் இதை தடுக்கிறது? இல்ல இப்பதானே தெரியும். அதனாலதான் சொல்லலாம், அரசாங்கத்துக்கு சொல்லலாம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்பதான் ஒரு போனா வந்து லைக் போன் வந்துட்டே இருக்கு, அந்த இடத்துல கேன்சல் பண்ணிட்டாங்க, எல்லா இடத்துக்கும் போஸ்டர் போயிடுச்சு, பேனர் போயிடுச்சு. சார் என் கேள்வி சொல்லுங்க. எல்லாம் நல்லா சீன்ஸ் வச்சிருந்தீங்க, சவுண்ட் மட்டும் தான் எங்களுக்கு கிளாரிட்டியா நிறைய பிளர் பண்ணிருந்தீங்களா கண்ணாடியில காமிச்சீங்க? என்னன்னா கேள்வி. அந்த சீன் வந்து இன்னும் 2 இடம் வரலாமே அப்படிங்கிற ஒரு ஆசை தான். அப்படிங்களா? ஏன்னா அது வந்து இந்த ஆனா நான் என்ன பிரச்சனையில இருக்கேன், நீங்க என்ன கேக்குறீங்க? இன்னொன்னு ஹீரோ சார், ஆக்சுவலா நீங்க சிறுபான்மையர் பாய் பாய்ன்னு சொல்லி அந்த பேருக்காக இங்க பிரச்சனை இல்லைன்னு எனக்கு தோணுது. மேல உள்ள வந்து பாம்பு வைக்கிறது பட்டை போட்டுதான் ஒருத்தனை திட்டிட்டு இருக்கீங்க. பட்டை போட்டுதான் ஒருத்தனை கார்ல திருத்துறீங்க. ஒருவேளை நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது தடை, சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்சார் போட்டு ஆமா, சென்சார் கொடுத்துட்டாங்கல்ல சார். கொடுத்துட்டாங்கல்ல சார். ஒருவேளை ஏன் தடுக்கணும்? அதான் எனக்கு புரியல சார். யாருமே சார் இருந்து அழுத்தம் கொடுக்குறாங்களோ? எங்க இருந்து நீங்க வேற யாருக்காவது இந்த படத்தை போட்டு காமிச்சீங்களா? இப்பதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் போட்டு காமிக்கிறேன் எல்லாத்துக்கும். இது வரைக்கும் யாருக்கும் படம் போடலீங்க தலைப்பு மாத்திர மாதிரி ஐடியா இருக்கா உங்களுக்கு? எப்படி சார்? ரெடி சார், பட் இப்ப இவ்வளவு செலவு பண்ணிட்டு எப்படி சார் மறுபடியும்? நாளைக்கு ரிலீஸ் படம். நாளைக்கு ரிலீஸ் இல்ல சார். ரிலீஸ் ஆகல, நாளைக்கு இல்லைங்க, ஒண்ணும் இல்லைங்க. ஒரே ஒரு விஷயம், பாய்ங்கிறது BOY ஆக்கிருங்க, முடிஞ்சு போச்சு சார். ஏன்னா இல்ல இல்ல காமெடி இல்லைங்க, சீரியஸாவே சொல்றேன். நான் என்ன நான் சீரியஸா தான் சொல்றேன். மதம் அரசியல் கருவின்னு வந்து அங்க ஒரு டயலாக் வருது இல்ல சார், மதத்தையும் கடவுளையும் வச்சுதான் இங்க அரசியல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொண்ணு டயலாக் பேசுது இல்ல சார். இது தப்பா காமிக்கல இல்ல சார்? யாரு சார் தப்பா காமிச்சிருக்கீங்க சொல்லி? ஒரு மூவிஸ் வந்து நீங்க பாத்துருப்பீங்க, மேக்கிங் லெவல் பாத்துருப்பீங்க. உங்களை மாதிரி ஒவ்வொரு கமிட்டியை யூஸ் பண்ணி இந்த மூவி வரலாம், இந்த மூவி கொஞ்சம் பார்த்து ரிலீஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி ஆலோசனை கொண்ட குழு வந்து இதுவும் பண்ணல, கவுன்சிலும் பண்ணல. இப்படி பண்ணா ஒரு சில ப்ரொடியூசர் வந்து பாதுகாக்கப்படுவாங்க. அதெல்லாம் கரெக்ட். இப்ப சென்சார்னு ஒண்ணு இருக்குல்ல, சென்சார் போர்டு இல்ல, அவங்களுக்கு எல்லாமே தெரியும், அவங்க எல்லாம் பாக்குறாங்க. சென்சார் நம்மளை விட சென்சார் போர்டு விளக்கெண்ணெய் ஊத்திட்டு பாப்பாங்க. அவங்க கண்ணுல எந்த தவறும் மாட்டலங்க தான் அவங்க சென்சார் கொடுத்துருக்காங்க. மேக்கிங் வைஸ்லயே நான் சொல்றேன். இல்ல அது வந்து டெக்னாலஜி வந்துட்டு எவ்வளோ விஷயங்கள் வந்திருக்கு. அந்த மூவியை நீங்க பாத்தீங்களா? பார்த்து நான் உண்மையில இன்னும் பாக்கல. பார்த்துட்டு அதுக்கப்புறம் இல்ல, எனக்கு நான் உங்ககிட்ட தான் எல்லார்ட்டையும் கேட்டேன், எந்த இதுலயும் அந்த கெட்டது எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ அந்த படம் பாவம், அந்த சின்ன வயசுல அவர் ஒரு படம் எடுத்து டைரக்ட் பண்ணிருக்காரு, எவ்வளவு கஷ்டம் இருக்கும். அவர் ரிலீஸ் பண்ணணுங்கிறதா என்னோட கோரிக்கை, வேற ஒன்றும் இல்லை. எங்களுக்கு பத்திரிகையாளர் போட்டீங்க, தடுக்கிறது அரசியல்வாதிகள் தான். எந்த அரசியல் தடுக்கலையா? ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிட்டு இந்த ஷோ இந்த எல்லாம் கேன்சல் தெரியல சார். ஐடியா ஒண்ணுமே அது தெரியல சார். நீங்க தான் சார், நான் கேட்டாச்சு சார். சென்சிட்டிவ் டைம்ல இருக்கும் சார். இப்போ பாகிஸ்தான் ஹாக்கி டீம் கூட அடுத்த மாசம் வரது போஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த டைம் வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப சென்சிட்டிவ் சார். நீங்க வீக்ல இருக்கும். பட் நீங்க படம் பாத்துட்டீங்க, நான் யாராவது நீங்க எங்கேயுமே தப்பா தப்பா சொன்னீங்கன்னா நீங்க என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம் சார். டைட்டில் தான் டோட்டல் சார், நீங்க படம் யாருமே தப்பா சொல்லுங்க. படத்தை பொறுத்த வரைக்கும் படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த வித கோளாறும் இல்லை. இஸ்லாமியர்களை பற்றி தப்பாக சொல்லவே இல்லை. ஒரே ஒரு விஷயம், அந்த கோவை குண்டு வெடிப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ அந்த சமயத்தில் நாங்கள் அங்கே கோயம்புத்தூரில் இருந்தேன். நம்ம வீட்டுல தான் வெடிச்சது. நாஸ் தியேட்டர் பக்கத்துல இருந்துச்சு. நாஸ் தியேட்டர் பக்கத்துல வெடிச்சது. அதனால ஏதாவது வெளியே போய் கோவை குண்டு பிடிப்பை பற்றிய படமோ அப்படின்னு ஒரு பீதியில் இருந்ததுன்னா அது அந்த மாதிரி படம் இல்லை. வேற மாதிரியான படம் இல்லை, அந்த மாதிரி படம் இல்லை. அது வந்து கோவை குண்டு வெடிப்புன்னு சொல்றாங்களே தவிர, ஆனால் அதில் உள்ள எந்த ஒரு இன்சிடென்ட்டும் இதில் இல்லை. ஏன்னா அந்த கேஸ் கூட நான் ஃபுல்லாக அட்டென்ட் பண்ணியிருக்கேன். நானும் முதல்ல அந்த படம் பார்க்கும்போது ஆரம்பத்தில் குண்டு வெடிப்புன்னு சொல்லும்போது நான் அப்படி யோசனை பண்ணேன். ஆனால் படத்தில் அந்த மாதிரி இல்லவே இல்லை. அதே மாதிரி அந்த ஒரு சீனும் ரொம்ப நல்ல வித்தியாசமாக இது வரைக்கும் எந்த படத்துலையுமே பார்க்காத அளவுக்கு இருந்துச்சு.
அந்த உடலுறவு வேலாண்டா, நீங்க காவல்துறையில இருந்தீங்கல்ல, வேலாண்டா. காவல்துறையில இருந்தீங்கல்ல. So, இது கோயம்புத்தூர், இன்னொன்னு இருக்கு. டிகே, மதுரை எல்லா பக்கம் கேன்சல் சார். வேலாண்டா, நீங்க காவல்துறை இருந்திருக்கீங்க. இதுலயே சீன்ல தீவிரவாதி ஒருத்தர் சொல்லுவாரு, ஏற்கனவே சுட்டவங்க எல்லாம் வந்து இளைஞர்கள் அவங்கள கூப்பிட்டு வந்து தேவையில்லாம சுட்டாங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை விட்டுருக்காங்க. ஏங்க? ஒருவேளை படத்திலேயே ஒரு சீன் சொல்லியிருப்பாங்க. நம்ம படத்துல இந்த மாதிரி எவ்வளோ சீன் இருக்கு சார். இல்ல அது சொல்லும் போது போலி என்கவுண்டர் அவங்க தேவையில்லாம சாவடிச்சு காவல்துறை இது பண்ணாங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. ஒருவேளை காவல்துறை அதனால கூட இது பண்ண அது சார், ஏன்னா அது வெளிப்பட்டது மிகப்பெரிய இதுவா இருக்காது. சார் இதை விட சார் தெரியும் படம் அவங்களுக்கு தெரியாது இல்ல சார். ஒரு இது சார் இந்த ஸ்லீப்பர் செல் வந்து ஹிந்துல இருக்கிறாங்களா, கிறிஸ்டின்ல இருக்காங்களா, முஸ்லீம்ல இருக்காங்களா, நீங்க சொல்லுங்க. சொல்லிருக்காங்களா தானா? இல்ல எல்லாத்துக்கும் இருக்காங்க. ரிலிஜன் வருது. ஏங்க, மனுஷங்க தானே சார் ஸ்லீப்பர் செல்லா இருக்காங்க. மதம் ஒரு அரசியல் கருவி. கரெக்ட் சார். ஸ்லீப்பர் செல் மதத்தையும் நீங்க சொல்றீங்க. எல்லா மதத்திலயும் மனுஷங்க தானே சார் இருக்காங்க. அந்த மனுஷன் தானே தப்பு இல்ல பண்றாங்க. அவர் என்ன சொல்றாரு, அவர் மதத்தால அரசியல் பண்றாங்கன்னு சொல்றாரு. ஆமா. மதத்தில் அரசியல் மனுஷங்க தப்பு பண்றாங்கன்னு சொல்றேன். அதுதான் அந்த ஒரு விஷயமே தவிர மற்றபடி அதுல ஒன்றும், அதாவது இப்போ ஸ்லீப்பர் செல் நீங்க சொல்றீங்களா, போலீஸும் சரி, ஸ்லீப்பர் செல்லும் சரி, ராணுவமும் சரி, எல்லா மதத்தாரங்க தான் இருக்காங்க. அதனால ஸ்லீப்பர் செல்ல அவங்க மட்டும் தான், அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸ்லீப்பர் செல் மாஸ்டர், நீங்க இந்த படம் இப்படி தியேட்டர் கிடைக்கலன்னு இப்படி வந்து முத நாள் வந்து சொல்றாரு, நீங்க ஒரு சங்க தலைவரா? தியேட்டர் எல்லாத்துலயும் கிடைச்சு சார். தியேட்டர் எல்லாம் நல்ல நல்ல தியேட்டர் எல்லாம் கிடைச்சது. நேத்து ஒரு போன் கால்ல அப்படியே தலையெழுத்தே மாறிடுச்சு மாஸ்டர் நீங்க யார் அந்த சார்? சார். யார் அந்த போன் கால்? கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை வந்து அவங்க நல்ல நோக்கத்துல தான் சொன்னாங்க. இந்த படத்துக்கு ஏதாவது ப்ரொடெக்ஷன் வேணும்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சைடு என்னென்ன தியேட்டர் லிஸ்ட் கொடுங்க, நான் வேணா உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து ரிலீஸ் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ரிலீஸ் பண்ண போறாங்க எந்த கம்பெனில? இல்லங்க, ரிலீஸ் பண்ண போறாங்க. ஏன் அதை சஸ்டைன் அதை கண்டினியூ பண்ணல? இப்பதானே சார் எல்லா ஏரியாலையும் கேன்சல் தான் சொல்லிருக்காங்க. இல்லங்க, இப்ப சொன்னீங்கல்ல கமிஷன் ஆபீஸ்ல இருந்து எனக்கு எந்தெந்த தியேட்டர்னு சொல்லுங்க, பாதுகாப்பு. அது டிஸ்ட்ரிபியூட்டர் சைடு கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, எந்தெந்த தியேட்டர்ல பண்றீங்களோ நான் பாதுகாப்பு கொடுத்து பண்ணேன். அவங்க பேனிக் ஆயிட்டு, இல்ல நம்மளுக்கு எதுக்கு இந்த பிரச்சனை, ஷோவை கேன்சல் பண்ணிடலாம், நம்ம தியேட்டருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்றது, யார் செலவு பண்றதுன்னு சொல்லி அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. இல்ல கமிட்மெண்ட் ஆன பிறகு கேன்சல் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க தான் சார் கேள்வி கேட்கணும். நான் அதனாலதான் உங்ககிட்ட எந்த வித அமைப்புன்னு எதுவுமே தெரியாம யாரும் வந்து உங்களுக்கு வந்து லாக் பண்ண மாட்டாங்க சார். பண்ணிருக்காங்க. அதனாலதான் உங்க முன்னாடி நான் நின்னுட்டு இருக்கேன்ல. இப்போ அமைப்பு நீங்க சொல்லவும் மாட்டீங்க. அமைப்பு இல்ல சார், போலீஸ். நான் சொல்றேன் கமிஷனர் ஆபீஸ்ல கமிஷனர் ஆபீஸ்ல கேட்டேன் சார். கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. நல்ல விதமா தான் கேட்டிருக்காங்க, தப்பா கேட்கல அவங்க. சார் என்னென்ன தியேட்டர் ரிலீஸ் பண்றீங்க லிஸ்ட் கொடுங்க, நான் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா. அவங்க என்ன பண்ணாங்க, நம்மளுக்கு எதுக்கு வந்து இந்த ஷோ கேன்சல் பண்ணிட்டாங்க, எதுக்கு இந்த படத்தை போடணும். ஒரு இடத்துல கேன்சல் பண்ணாலும் எல்லாத்துக்கும் வேர்ட் ஆஃப் மவுத்ல போய் எல்லா இடத்துலயும் கேன்சல் பண்ணிருக்காங்க. தியேட்டர் அதிபர்கள் தான் இப்ப கேன்சல் பண்ணிட்டு ஆமாங்க. தியேட்டர்காரங்க என்ன சொல்றாங்க, இந்த படம் வேண்டாம்னு சொல்றாங்க. என்ன காரணம் சொல்றாங்க? அதான் இது பண்ணா அவங்களுக்கு தியேட்டருக்கு பிரச்சனை வரும். எல்லாமே முடிஞ்சிச்சு சார், என்ன சொல்றாங்க? எல்லாமே மத்த ஏரியால சொல்றேன்னா கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, திருப்பூர், சேலம். நீங்க கோயம்புத்தூர் தானே? ஆமாங்க. உங்க ஊர்ல ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்களா? சொந்த ஊர்ல இல்ல, சேலம்ல இல்ல, மதுரையில இல்ல, திருநெல்வேலி, எந்த இடத்துலயும் இல்ல இப்ப ஷோ. சரி, இனிமே நீங்க என்ன பண்ண போறீங்க? தெரியல ஆக்சுவலி, அதனால தான் அவர் கூப்பிட்டு என்ன பண்றீங்க, நீங்க என்ன பண்ணுன்னு சொல்லுங்க. அதான் கேக்குறோம் மாஸ்டர். சென்சார் அலோ பண்ணனால தான் நான் இங்க இருக்கேன். தியேட்டர்காரங்க அலோ பண்ண Allow மாட்டாங்க. பண்ண- இந்த பிரச்சனை புதுசா இருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் 4 நாள் முன்னாடி அதே பிரச்சனை தானே வந்துச்சு இந்த படத்துக்கு. என்ன படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகும். ஆமா இல்ல ரிலீஸ் பண்ணணுங்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. யோசிக்கணும் சார். என்ன இல்ல முஸ்லிம் அமைப்பினர் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எது பிரச்சனையும் பண்ணல. இல்ல அவங்களையோ இதோட எடிட்டரே முஸ்லீம் தாங்க, அவர் சொல்ல மாட்டாரா தப்பா பண்ணா. எடிட்டரே முஸ்லீம் தானே இருக்காரு. சார் திரையரங்க உரிமையாளர்களோட நம்பர் வச்சிருக்கீங்களா? இல்லங்க, இனிமேல் தான் பேசணும். நம்பர் இருந்தா நம்பர் உடனே கால் பண்ணுங்க. இங்க பிரஸ் மீட் போயிட்டு இருக்குல்ல, லைவ் போயிட்டு இருக்குல்ல, கால் பண்ணி பேசிட்டு சொல்லுங்க. யார் கூப்பிட மாட்டாங்க. இப்பதான் சார் தெரியும், நானே இப்பதான் வந்தேன். எனக்கு தெரிஞ்சுதான். நீங்க அவங்க நம்பர் இருந்ததுன்னா நீங்க பேசி ஒரு நம்பரை நீங்க போடுங்க, அப்பவே கேட்கலாமே. இந்த பத்திரிகையாளங்க மீட் நடந்துட்டு இருக்கு, ஏன் நீங்க போட மாட்டீங்க, என்ன ஒரு தெளிவு கிடைக்கும்ல. நம்பர் அவரு கேடிங்க. மாஸ்டர் நினைச்சா ரிலீஸ் பண்ண முடியும். அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சிருக்காரு திருப்பி. இந்த பிரஸ் மீட் ஒரு நல்ல முடிவு கிடைக்கணும். படம் வந்து ஒரு இல்ல திருப்பூர் சுப்பிரமணியம் போடுங்க. இல்ல அது நம்பர் இல்லன்ட்டு அவரு. இல்லையா இந்த இருங்க. கிடையாது.
பயப்படுறாரு இங்க பேசி என்னன்னா அவரு என்ன பேசி நிக்கிறீங்க ஆமாங்க அந்த சொல்யூஷன் நாங்களும் கேட்கிறோம். யாராவது தவறு பண்ணாங்கன்னா நாங்க திருப்பி யாராவது எந்த வேணாலும் நாங்க கேட்போம். கேளுங்க சார், அதுக்காக தான் கேளுங்க. கால் பண்ணி பேசுங்க. இப்ப எங்க எங்கிட்ட டைரக்ட் நம்பர் இருந்தா நான் கண்டிப்பா கூப்பிட்டுருவேன். எங்கிட்ட சத்தியமா இல்லைங்க ஆக்சுவலி. அதனாலதான் இவரு கூப்பிட்டுருங்க. எல்லாம் காசு கட்டிட்டீங்க. ஆமாங்க. தள்ளி வைக்கலாம். எல்லாத்தையும் கட்டியாச்சு சார். போஸ்டர் போயிடுச்சு, பேனர் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. இருங்க அண்ணன் ஃபோன் பண்றாரு. லவுட் ஸ்பீக்கர் போட்டு மைக்ல வைங்க சார். அவரு எதனா பேசு. சார் வணக்கம், ரங்கநாதன் பேசுறேன். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ப்ரெஸ் மீட் நடந்துகிட்டு இருக்கு. பாய்னு ஒரு படம். ஆமாவா? ஆமா, அந்த அவர் அந்த ப்ரொடியூசர் ஹீரோ வந்து உங்க ஊருக்காரர் தான், கோயம்புத்தூர்காரரு. ஆமா, கோயம்புத்தூர்காரர் தான். அவர் இப்போ என்ன சொல்றாருன்னா, என் படத்தை கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, திருநெல்வேலி, மதுரை எல்லாத்துலேயும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அசோசியேஷன்ல இருந்து. அதனால போலீஸ் அதனால அது என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. அதாவது தியேட்டருக்காரங்க படத்தை போட மாட்டேங்கிறாங்க, போலீஸ் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கன்னு சொன்னா பயந்துட்டாங்கிறாரு அவரு. ஆமா, ஆனா படம் தியேட்டருக்காரங்க போட மாட்டேங்கிறாங்களாமே. ஆ பணம் கட்டிங்களா? ஆ பணம் கட்டியாச்சு. இல்ல அவர் இங்க பத்திரிகையாரங்க மத்தியில என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நான் பணம் கட்டிட்டேன், பணம் கட்டினாலும் எனக்கு தேட்டர் தர மாட்டேங்கிறாங்கிறாரு. இந்த கொஞ்சம் இருங்க, சொல்லுங்க, நீங்களே பேசுங்க. இந்த அவர் ப்ரொடியூசர் ஹீரோவே பேசுறாரு. பேசுங்க. ஹலோ சார். எந்தெந்த தேட்டர்? சாரி சார். இல்ல சார், கியூபுக்கு பணம் கட்டியிருக்கு, போஸ்டர்ஸ் போயிருக்கு, பேனர் போயிருக்கு. அதுதான் சார் சொல்லிட்டு இருக்கேன். யாருக்கும் பணம், உங்களுக்கோ இல்ல வேற யாருக்கோ பணம் கொடுத்துருக்கேன்னு நான் சொல்லல சார். பேனர் இல்ல, theatre நான் அது மாதிரி எதுவும் சொல்லல சார். தியேட்டருக்கு வந்து லைக் நேத்து வந்து பேசியிருக்கு சார். அப்ப வந்து கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டு சொன்னனால ஷோவை வந்து கேன்சல் பண்ணிருக்கு அப்படின்னு வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க சார். சாரி சார். ஆமாங்க சார். நம்ம படம் போடல சார், எல்லா பக்கம் கேன்சல் பண்ணிட்டாங்க சார். ஐயோ, நீங்க புரியாம பேசிட்டீங்க. பிவிஆர்ல கோயம்புத்தூர்ல ஏதாவது இல்லைங்க போடலைங்க சார், எங்கேயுமே போடலைங்க சார். சொல்லுங்க சார், நான் கோயம்புத்தூர் மட்டும் சொல்லிங்க சார். கோயம்புத்தூர் ஏரியா மத்த இப்ப மதுரையில கேன்சல் பண்ணிட்டாங்க, திருநெல்வேலியிலும் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதை தான் நான் மீன் பண்ணேன். கோயம்புத்தூர் மட்டும் பர்டிகுலரா இந்த தியேட்டர்னு சொல்லுங்க, அப்பதான் அவர் கேட்பாரு. இந்த தேட்டர் அவர் கேட்பாரு, தேட்டர் ஓனர் இல்ல சங்கத்தேர் சார். எஸ் சார், எஸ் சார். சார், எல்லா தியேட்டரும் எடுத்து அதுக்கப்புறம் வந்து இந்த பிரச்சனை ஆனனால கேன்சல் பண்ணிருக்காங்க சார். சரிங்க சார். எங்க இவரு தாங்க தியேட்டர் அசோசியேஷன் தலைவர். தெரியல, அப்ப நீங்க இந்த தியேட்டர்னு சொன்னா அவர் போன் பண்ணி கேட்பாரு. பேர் மென்ஷன் பண்ண சொல்றாங்க. ஆமா, அது ஒண்ணுமே சொல்லு. கோயம்புத்தூர்ல எந்த தேட்டர்லாம் கேன்சல் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. ஆனா ஒரே நிமிஷம், சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஒரே நிமிஷம். போறாரா. இதுல கூட நான் ஸ்பீக்கர்லாம் போட்டிருந்தேன். சவுண்ட் கம்மியா இருக்கு. ஹலோ. கதிர்னா கேக்குதா அண்ணா? இப்போ நம்ம எந்தெந்த ஏரியால நான் ஷோ கேன்சல் பண்ணிருக்காங்க? ஏரியா கேட்காதீங்க, தியேட்டர் இல்ல சார், ஏரியா தானே சார். எந்தெந்த ஏரியா சார்? ஏன்னா கேன்சல் பண்ணிருக்காங்க? சாரிண்ணா. அவரு யாரு பேசுறவர்? யாரு அவர் தான். பிவிஆர் கதிர் தான் பேசுறாங்க. திருப்பூர் சுப்பிரமணியம் சார், அவர்கிட்டயும் ஃபோன் போட்டு கமிஷனர் ஆஃபீஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க சார். எந்தெந்த தியேட்டர் போடுறீங்க, நல்ல விதமா தான் கேட்டிருக்காங்க. ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம், படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இதுதான் உண்மை.
அவர் நாளைக்கு சுப்பிரமணியத்து கிட்ட சொன்னீங்கன்னா அவர் தான் தேட்டருடைய சொசைட்டில கண்டிப்பா தலைவரா இருக்காரு. பேசினேன் சார். கில்டு தலைவர் சார் அவர் சைடும் பேசியிருக்கேன், நான் ஹெல்ப் கேட்டிருக்கேன் ஆக்சுவலி. பட் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களுக்கு நஷ்டமாயிருமாமா தேட்டர்ல, அதனால. விஜயோ அஜித் படமோ நீங்க சொல்ற மாதிரி ஓகே. அவங்க என்ன சொல்யூஷன் திருப்பூர் சொல்லியிருக்காருன்னா, நீங்க எந்த தேட்டர்லாம் சொல்லுங்க, நான் உங்ககிட்ட பேசுறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல பிவிஆர் கத்து, நான் என்ன சொல்றேன்னா, நீங்களே எனக்கு பேசுங்கன்னு சொல்றேன். நான் தான் உண்மையை சொல்லிட்டேன், இதுக்கு மேல நான் என்ன சொல்றது ஆக்சுவலி. கரெக்ட் சார், நீங்க கேள்வி கேட்கறீங்க. கரெக்ட் சார், நான் தான் உண்மையை உங்ககிட்ட சொல்லிட்டேனே சார், என்ன விஷயம்னு நான் சொல்லிட்டேன். நீங்களும் படம் பார்த்துட்டீங்க. கண்டிப்பா எல்லா தலைவரும் நல்ல விதமா முடியும். இல்ல அதான் இப்பதான் சொல்லியிருக்காருங்க, இனிமே தான் அது பேசணும். சார் நான் நேத்து உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன் இந்த மாதிரி. நீங்க சாயங்காலமா சொல்றாங்க, அப்புறம் இன்னைக்கு தான் இன்னைக்கு சொன்னீங்க. தான் நான் உங்களுக்கு கால் பண்ணி கால் பண்ணீங்க, கால் பண்ணா அங்க பேச முடியல, பிரஸ் மீட் இருந்தாரு. சரி நாங்க வந்து கலந்துக்கிட்டேன். சார் நல்லது ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுங்க சார். கண்டிப்பா ஏன்னா சின்ன படம் நல்ல படமா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் படம் இருக்கு, ரெண்டாவது படம் சார். ரெண்டாவது படம் சாரி இப்போ ரெண்டாவது படம்னாலும் அது ரிலீஸ்ல இல்லைன்னா இன்னைக்கு பல லட்சம் செலவு பண்ணியிருக்காரு. போஸ்ட் அடிச்சு டேட் போட்டு எல்லாமே பண்ணியிருக்காரு, எல்லாம் லாஸு. அதனால இப்போ நான் தேட்டர் ஓனர்கிட்டயோ இல்லை தேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஓனர்கிட்டயோ நான் பேசுகிறேன், இனி தான் பேசணும். பேசி அதை நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் நான் மினிமம் பண்ணுறேன். நீங்கள் ப்ரெஸ் மூலியமா மேக்ஸிமம் சொல்லிடுவோம். ஆமாம் இல்ல ஆனா நீங்க வந்து தயவு செஞ்சு நான் பேசுறேன். யார்கிட்ட வந்து கேட்டிருக்காருன்னா எங்ககிட்ட இருந்து கேட்டிருக்காரு help. ஆமாம் ஆமாம் சரிங்களா, நீங்க ஹெல்ப் பண்ணலன்னா அடுத்த பிரஸ் மீட்ல வந்து நான் உங்களுக்கு கேள்வி கேட்போம், ஏன் நீங்க ஹெல்ப் பண்ணலன்ட்டு. என்ன ஹெல்ப் ஆமா நான் உடனே ஹெல்ப் பண்ணுவேன். சரி நீங்க ஹெல்ப் பண்ணுங்க தயவு செஞ்சு. இல்லை இப்போவே ஹெல்ப் பண்ணுவேன் சார், நான் வேற அதுதானே வேலை எனக்கு. உங்களால முடிஞ்ச எஃபர்ட் பண்ணுங்க மாஸ்டர். பேன் பண்ண கேரளா ஸ்டோரிக்கு இது விருது அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால நீங்க தைரியமா இதை பண்ணலாம். இல்லை பயப்படுறதுக்கு என்ன இருக்கு, நம்ம என்ன தீவிரவாதியா பண்ணிருக்கோம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு படம் டைட்டில் மட்டும் அப்படி வச்சிருக்காரு, கதையில் அதுவும் இல்லை. நீங்களாம் படம் பார்த்துட்டீங்க, ஒன்றும் இல்லைன்னு நீங்கள் எல்லாரையும் உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே கேட்டேன், எதுவுமே இல்லை. அது டைட்டில் எப்படி வரும், டைட்டில் தான் பிரச்சனை. இப்போ அது நீங்க உங்க டைலாக் சொல்றீங்க, அதை சொன்னாதான் நான் கிளம்புவானுங்க எல்லாம். இதுல கூட அதை சொன்னீங்கன்னா முடியுது. இங்க தமிழ்ல தான் வெளியே விட மாட்டேங்கிறாங்களே இப்போ. பாருங்க தமிழ படத்தை தான் நசுக்குறாங்க. ரெஸ்பான்ஸ் கேரளா ரிலீஸ் ஆகி நாளைக்கு எல்லா தேட்டரும் கேரளா ரிலீஸ் ஆகுது, இங்க மட்டும் தான் நசுக்குறாங்க. மாஸ்டர் ஒரு நல்ல முடிவு பேசி கொடுப்பாரு. வாழ்த்துக்கள். இல்ல கண்டிப்பா நான் பேசுவேன் சார், நிச்சயமா நான் பேசுவேன். உங்களுக்கு எல்லாம் தெரியாதுன்னு இல்ல, நீங்க மேக்சிமம் நீங்களும் கொஞ்சம் பண்ணி விடுங்க சார். நான் போலீஸ்லயே நான் பேசுறேன். உங்க சப்போர்ட் வேணும்னா நீங்க என்ன படம் பார்த்துட்டீங்க, சோ நான் ஏதாவது தப்பா சொல்லிருந்தா நீங்க பிடிச்சிருக்கீங்க, நல்லா இருக்குது படம். அப்புறம் நான் போலீஸ் எல்லாரும் நல்லதானே பண்ணிருக்காரு. எல்லாருமே உழைப்பு போட்டுருவோம். கண்டிப்பா வாழ்த்துக்கள். ஏன்னா இவ்வளவு வருஷம் கஷ்டம் பட்டு இவ்வளவு மறுபடியும் லைக் வாழ்த்துக்கள். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. எல்லாத்தோட சப்போர்ட்டும் வேணும். நீங்க தான் கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நன்றி. நீங்க கொண்டு வெளியில எல்லாம் கொண்டு போய் சேருங்க, ஏன்னா சென்சார் கொடுத்த படத்தை நிறுத்துறது ரொம்ப தப்புங்க. சென்சார் போர்டே மூடிட்டு பேசாம எல்லாரும் போயிட வேண்டியதுதான். தேங்க்யூண்ணா.